ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது பிஃபோர் வாஷ் தான் எடுத்திருக்கோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி சொல்கிறோம். இன்றைக்கி வந்து சைமல்டேனியஸாக பேசி எடுக்கல. இது ஆஃப்டர் வாஷு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து ஒரு 10 to 12 கேஜி பிடிக்கிற கெப்பாசிட்டி உள்ள ரைஸ் ட்ரம்மு. ஆல்ரெடி ஒரு 10 to 12 கேஜி இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு இருக்குது, கண்டெய்னர் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளது இருக்குது. சரி, போகிறப்ப கிடைக்கிறதுனால இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். எல்லாமே நல்லா வெயிட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு வாஷ் கொடுத்துட்டோம். இது வந்து 10 to 12 கேஜி பிடிக்கும். ஈக்குவலாக வேணுங்கிறவங்க 2 ட்ரம் இருக்குது. 25 கேஜிலையும் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு 5 கேஜி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. உள்ள டின் கோட்டிங் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயுமே பழசம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக டின் கோட்டிங் கொடுக்குறத விட ஒரிஜினலாக பீஸ் இருக்கிற டின் கோட்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா அது வந்து நல்லா அப்படியே வடுவலுன்னு ஒட்டி போய் அதில் இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறப்ப கொஞ்சம் இதாக தான், ஃப்ரெஷ் பீஸுங்கிறப்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு 2 கிலோ தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 2 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. இதுவும் வெயிட்டு நான் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். கஸ்டமர் வந்து எல்லாருமே வந்து இன்னும் குறைங்கங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானே கொடுக்குறதே ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறேன். ஸோ கஸ்டமர் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் கேட்குறது. ரீசனபிள் ப்ரைஸில் கஸ்டமர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாஷ் பண்ணி எல்லாமே மெனக்கெட்டு செஞ்சு பேக்கிங், கொரியர் எல்லாமே ஃப்ரீ பண்ணி அதோட சார்ஜெல்லாம் சேர்த்து போடுறோம். ஸோ அது புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மங்கு பாத்திரம். இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு 3 இருக்குது, பட் வீடியோவில் இல்லை. இது வந்து நெய் கீ பாட்டு, பியூர் வெங்கலம், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து சின்னது. இது வந்து ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும். அது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். வாஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டம்ளர்ஸ் வந்து இந்த மாதிரி பட்டை போட்ட டம்ளர் கேட்டாங்க, பட் அவைலபிள் இருக்கிறது தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இது ஒரு கீ பாட்டு. இந்த வீடியோவில் முதல்ல ஃபஸ்ட்டு காமிக்கல. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாஷ் உள்ளே கொடுக்கணும். இது வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டார். ஸோ ஆஃப்டர் வாஷ் இதில் காமிக்கணும்னு வீடியோவில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு பட்டை போட்ட டம்ளரு. இன்னொரு வாஷ் கொடுக்குறப்ப இது நல்லாயிருக்கும். இது ஒரு டிசைனில் ஒரு டம்ளரு. மற்றபடி டம்ளர்ஸ் எல்லாமே நான் பழைய வீடியோவில் காமிச்ச மாதிரியே எல்லாத்துக்குமே பேக் பண்ணியாச்சு. கரண்டி நல்லா சூப்பர் வெயிட்டு. அந்த கரண்டி இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 டம்ளர் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. 3 டம்ளர் இல்லை, 3 கரண்டி. இதெல்லாம் வந்து நல்ல வெயிட்டான கரண்டி, முறி கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இதுவும் நல்ல வெயிட்டான கரண்டியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு வெள்ளை பித்தளை சூப் எடுக்கிற மாதிரி கரண்டி போல் இருக்குது. இந்த மாதிரி கரண்டியாக தான் அந்த மாதிரி பெண்டாக இருக்குது. அது வெள்ளை பித்தளை. இது வந்து ஒரு மாடல், நல்ல மாடலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடி அந்த மாதிரி, இது வந்து அன்யூஸ்டு பீஸு, ஃப்ரெஷ் பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அந்த ஆன்டிக் ப்ரிஃபர் பண்ணுறவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு டைப்பு தான். அது கிடைக்கிறப்ப இது எல்லா இடத்துலையும் ஒரிஜினல் பீஸாக அண்டு வந்து நல்ல பீஸாக கிடைக்கிறது அபூர்வமாக தான் இருக்குது. அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து வுட்டு அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிச்சு. இதில் என்னென்னா, இந்த அஞ்சரை பெட்டியில் எல்லா பாக்ஸையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்படியே தனித்தனியாக ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது. இது அதே மாதிரி அடியில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. இதில் வந்து
இதுவும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதில் பொறுத்துறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக அது போய் உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அது மாதிரி நம்ம வந்து பொருத்தமாக எடுத்துட்டோன்னா திரும்பி வைக்கிறப்ப அதே மாதிரி வைக்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கரெக்டாக எடுத்துட்டோன்னா அதே மாதிரி வைக்கணும். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாருன்ட்டு கிருஷ்ணன் வந்து குழந்தை கிருஷ்ணன் வெண்ணெய் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு கிருஷ்ணன் ஆன்டிக் பீஸ் தான். அதனால் இது வந்து இதுவும் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாருங்கிறதுனால கடைசியில் இதை ஆட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் பேக்கிங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள்.